Hi friends, welcome you all to Deep Matrix. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹெட்டர், சப்ஹெடர், லேட்டெக்ஸ், அதுக்கப்புறம் மார்க் டவுன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, கேப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோட் அப்படின்னு எது எஸ்டி கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி அந்த கோடில் இருக்க பிளாக்கை வந்து இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து st.text. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக 3 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ தட் மேலே இருக்க எல்லா இதுவுமே கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் மோர் ஆர்லெஸ் ஸ்ட்ரீம்லைட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் மூவ் டு திஸ் ப்ராக்டிக்கல். st.text, திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து மார்க் டவுன். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து உள்ளே வந்து நம்மளால் கொடுக்க முடியும். வேற டெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சுமே உங்களால் பண்ண முடியாது. இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் பேராகிராஃப் மட்டுமே பாஸ் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் வந்து ஸ்டைல் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒர்க் ஆகாது. லைக்வைஸ் நான் சேம் எக்ஸாம்பிளே காட்டுறேன். இப்போ நான் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன் ரெண்டு சைடுமே, ஃப்ரண்ட் அண்ட் பேக். மார்க் டவுனில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லாண்ட் ஆச்சு. வேற இப்போ st.textல பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் தான் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு டெஃபினேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுலேருந்து சேஞ்சே ஆகாது. டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் டெக்ஸ்ட்டை மட்டுமே பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா st.caption. ஸோ இதுவுமே டெக்ஸ்ட் மாதிரி தான். வேற இதில் என்ன உங்களுக்கு ஒரு இதுன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். திஸ் இஸ் அ கேப்ஷன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் எந்த சேஞ்சுமே கொண்டு வர முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு ஹைட் அண்ட் வித்து தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், டெக்ஸ்ட்டை விட ரொம்ப சின்னதாக இருக்குது கேப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு கோட் எடிட்டர் அந்த மாதிரி இதை வந்து கேப்ஷன் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து st.code. ஸோ இந்த கோடில் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் கோட் எடிட்டர் கோட் பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பைத்தானுக்கு ஒரு பேசிக்காக இது பண்ணி பார்க்குறேன். ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். டிஃபைன் printf ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஏன்ற வேரியபிளை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்கலான்னா print a. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். ஒரு இது ஓகே, இதுதான். ஸோ கோட் மட்டும் கோடுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன கோடை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னு இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்னென்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இதில் இது வந்து பைத்தான் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் அப்படின்றத பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பைத்தானில் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி எப்படி கோட் பிளாக் க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஒரு கோட் பிளாக் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல காப்பி ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா காப்பி பண்ணி இப்போது இந்த இதில் பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோல் கோடே இது பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இங்கே பைத்தான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்லை, அதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சியில் கோட் எழுதலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். hash include so studio.h. next one to int main. so ulla printf %d a. ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் சியில், a5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ரொம்ப போவேனா, ஏன்னா இதில் கான்செப்ட் வந்து ஸ்ட்ரீம்லைட் தான். ஸோ இன்கேஸ் எல்லாருமே சி படிச்சிருப்போம், அதனால இது ஒரு டெமோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சி ப்ரோக்ராம் வந்து ஒரு கோட் எடிட்டரில் எழுதுனா என்ன மாதிரி அதுக்கு ஒரு கலரிங் வரும், எது ஸ்ட்ரிங்கு, எது இன்டீஜர், எது வேரியபிள், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஸோ இது மூலமாக இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கலோ அந்த மாதிரி ஒரு பப்ளிஷிங் ஆப் மாதிரி பண்ணிங்கன்னா, ஸோ அந்த இதில் கோடை வந்து யூசர் ஈஸியாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ தட் இங்கே காப்பி ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம காப்பியும் பண்ணிக்கலாம்.
ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் லைக்வைஸ் ஜாவா, கோட்லின், க்ளோஷர். ஸோ என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்மளால் அதில் கொடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த சீரீஸில் வந்து இதோட 4th வீடியோ. ஸோ இதை பற்றின கமெண்ட்டும் போடுங்க, என்ன சேஞ்ச் பண்ணலாம் இல்லைனா இதில் வேறு என்ன மாதிரி சொல்லலான்னு. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இனி வர வீடியோஸில் எதெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா, இப்போ வீடியோஸ், இமேஜஸ், அதுக்கப்புறம் ஜேசன், டேட்டா ஃப்ரேம், டேபிள், மெட்ரிக், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நம்ம இந்த ஆப்பில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பண்ண போகிறோம். ஒன்ஸ் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் யூசர் இன்புட் எப்படி வாங்குறது, அவுட்புட் எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி இதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் வரும். அன்டில் தென் என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ.